வணக்கம். சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக சார்பாக இரண்டாவது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் மாடவீதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அதிக அளவில் செய்துள்ளேன். வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டு நவீன வசதியுடன் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த தொகுதியில் கோவில் குடமுழுக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திமுகவின் சாதனையாக கட்டணமில்லா பேருந்து, முதியோர் உதவித்தொகை உயர்வு, கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000, இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 என இதுபோல பல்வேறு சிறப்பு திட்டங்களை திராவிட மாடல் அரசு முன்னோடியாக எடுத்து செயல்பட்டு வருவதால் தமிழக மக்கள் பயனடைந்து வருகின்றனர். மழை வெள்ள காலங்களில், பேரிடர் காலங்களில் யார் மக்களோட நின்னா, யார் மக்களுக்கான நலப்பணிகள் பண்ணா, 1000 தொகுதியில் கிட்டத்தட்ட 3500 குடியிருப்புகள் இருக்காங்க. மக்கள் 6000 பேர், 60,000 பேர் வந்து நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு இருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அங்கே புதுசாக வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். பட்டா இஷ்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். மழைநீர் கால்வாய் முடிச்சிருக்கோம். சாம் வாட்டர் ட்ரெயின் முடிச்சதுக்கப்புறம் சூவேஜ் லைன், அதாவது கழிவுநீர் கால்வாய் மாற்றி அமைச்சிருக்கோம். வள்ளூர் கோட்டத்தை அழகாக இந்த ஏரியாவில் புதுப்பிச்சிருக்கோம். அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை உருவாக்கியிருக்கோம். சமூக நீதி பூங்கா உருவாக்கியிருக்கோம். 3 சப்ஸ்டேஷன்ஸ் போட்டிருக்கோம். 3 பம்பிங் ஸ்டேஷன்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வரோட கலைஞர் முத்தமிழ் உரிமத்தொகை வீடு வீடாக போய் சேர்ந்திருக்கு. விடியல் பயணத்தை நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. முதியோர் பென்ஷன் நிறைய பேர் வாங்குறாங்க. அதெல்லாம் அதிகரிப்பிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அருமையான திட்டங்கள் கொடுத்து உதவித்தொகை, ஊக்கத்தொகை அதிகப்படுத்திருக்காரு. உரிமை சார்ந்த விஷயத்துக்கு மாற்றுத்திறனாளி இதெல்லாம் எல்லோருக்கும் எல்லாமே என்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் கையில் கொடுத்துருக்கோம். கோயில் வளாகங்கள் நிறைய இருக்கு. அதிகமான குடமுழுக்குகள், கிட்டத்தட்ட 6000 கோயில் குடமுழுக்குகள் பண்ண ஆட்சி நம்ம ஆட்சி தான். அதே நேரத்தில் சிறுபான்மையர்களுக்கான பாதுகாவலான தமிழ்நாட்டு அரசு தான் இருக்கு, எப்பொழுதுமே இருக்கு. ஸோ இந்த சூழலாம் பார்க்கும்போது திடீர்னு நான் வந்து ஒரு சிறுபான்மையர் ரெப்ரஸன்டேஷனுக்காக வரும்போது இன்னைக்கு பாஜக அரசு FCRA ஆக்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தேர்தல் காலத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே அட்டானமஸ் வழங்கியிருக்கோம். அவங்களே அவங்க சுயேட்சையாக ஆசிரியர் நியமித்துக் கொள்ளலான்னு வழங்கியிருக்கோம். ஆனால் சிறுபான்மை பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால மக்கள் மனது மாறும், குழப்பங்கள்லாம் கிடையாது. தெளிவாக திமுக உறுதி நிச்சயமா இருக்கு. அவர் விஜயோட பிராண்டுக்காகவே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. பிராண்டு ஒரு படத்தை ஹிட்டாக்கலாம், ஒரு பிராண்டு படத்தை ஃப்ளாப் ஆக்கலாம். ஆனால் தேர்தல் அரசியல் என்பது வேற. நிழல் வேற, நிஜம் வேற, திரை வேற, உண்மை என்பது வேற. யார் மக்கள் பார்க்குறாங்க, யார் மக்களோட பயணிக்கிறா, மக்கள் அவங்க கோரிக்கைகள் யார் நிறைவேற்றுவா, அவங்க வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றுறாங்க, மக்களுக்கு ட்ரஸ்ட், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் அவங்க சொந்த கட்சிக்காரர்கள் வீட்டில் ஏதாவது இரங்கல் இருந்தாலோ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதோ, அவங்க கட்சிக்காரங்களோட திருமண நிகழ்வுகள் பங்கேற்கிறதே கிடையாது. அப்போ பொதுமக்கள் எந்த மாத்திரம் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பாப்புலாரிட்டி, அந்த சினிமா புகழ், இப்போ இருக்க மக்கள் சினிமா யார் உருவாக்குறா, ஒரு டேரக்டர் பின்னாடி இயக்குறாரு, யார் எடிட்டர், யார் மியூசிக் டைரக்டர், அதெல்லாம் மக்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் இந்த சீன் ஷாட்லேருந்து மக்கள் உண்மையான சினிமாவை ரசிக்கிறதுக்கான தன்மையில் மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க. அப்போ ஒரு கதாநாயகன் ஒரு ஸ்கிரிப்ட் படித்து ஒரு கேமராக்கு முன்னாடி தான் அவர் வந்து நடிக்கிறார் என்று மக்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அதனால நீங்க போலிகள் பற்றி பயப்பட தேவையில்லை. அதனால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று உறுதியுடன் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.